ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அத்தை சொல்லிச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் இல்லை, போய் சாம்பார் போய் காய் பறிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு நானே என் நாத்தினாலும் என் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு முருங்கை மரம் மாற்றினோம். இது எங்கேயோ முருங்கைக்காய் மரம் தான். பார்த்தா இதில் ஒரு குட்டியாக தான் முருங்கைக்காய் தான் இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு நாங்கள் கிளையெல்லாம் கெட்டியும் போட்டு முருங்கைக்காய் பறிக்க போனோம். பார்த்தா ஏற்ற மாட்டேன்டுச்சு. அப்போ என் நாத்தினா மரத்துக்கு மேலே ஏறிட்டு பிடுங்குறேன்னு சொல்லிச்சு. சரின்ட்டு குச்சி எடுத்து 2 காய் பிடுங்கினா. அதுக்கப்புறமா ரொம்ப அவசரமாக இருக்குதுன்ட்டு கிளைய எடுத்து பிடுங்க சொன்னால் ஒரு 3 காய் 4 காய் தான் கிடச்சிச்சு. ஆனால் இது ஒரு ஜானு தான் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டு அப்படின்னு கறி மாதிரி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு படிச்சுருந்தா. அப்புறமா என் மாமனார் தோட்டத்தில் பாத்தி கட்டியிருந்தார். இது சோளம் போடுறதுக்கு வேண்டி மழை பெஞ்சிச்சுன்னா அதில் தண்ணி பாய்ச்சதுக்கப்புறமா அதில் சோளம் வச்சு போட்டோம். அது இங்கிட்டு தென்னந்தோப்பில் கொஞ்சமாக சோளம் போட்டிருக்குறோம் மாட்டுக்கு. ஏன்னா மாட்டுக்கு தீவனம் இல்லைன்னா அதை தான் கட் பண்ணி போட்டுக்குவோம், அதனால அது போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே வர இவ்வளோ முருங்கைக்காய் நாங்கள் பிடுங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா எங்கள் அத்தை காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே சாம்பார் வச்சாங்க. சாம்பார் வச்சோன்னா இதில் எல்லாமே கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி குழம்பு வச்சு நல்லா சூப்பராகவே இருக்கும் சாப்பாடு எங்கள் அத்தை வச்சதெல்லாம். அப்புறமா நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குட்டீஸ் எடுத்து முருங்கைக்காயெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் ஆனால் உண்மையிலே சொல்கிறத விட அவங்க சொன்னதை விட நானும் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் ஓட்டு போட போயிட்டோம். நீங்களும் ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.